மத்தேயு 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஏனென்றால் கேட்கிறவன் எவனோ பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த ஆன்லைன்ல பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளிடத்திலும் ஆண்டவர் சொல்றார், மகனே, அநேகரை நீங்க தேடி போனீங்க, யாரும் உங்களுக்கு நல்ல பதில் கொடுக்கல. அநேகர் இடத்துல நீங்க கேட்டீங்க, யாருமே எதுவுமே கொடுக்கல. அநேக கதவுகளை போய் தட்டினீங்க, யாரும் உங்களுக்கு திறக்கல. உங்களுக்கு திறக்கிறதுக்கும், உங்களுக்கு கொடுப்பதற்கும், உங்களை வரவைப்பதற்கும், உங்களை ஆசீர்வதிப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து நான் உன்னோட கூட இருக்கிறேன். இன்றே நீ விசுவாசி மகனே, மகளே, உனக்கு என்ன தேவை என்று என்னிடத்துல நீ விசுவாசத்தோடு நீ கேட்கும் பொழுது நிச்சயமாகவே உனக்கு நான் கொடுப்பேன் என்று இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நேரத்துல உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அநேக தேவைகளுக்காக அநேகருடைய கதவுகளை போய் தட்டி இருப்பீங்க, அநேக இடத்துல தேடி போயிருப்பீங்க. ஆனா ஒரு நன்மையும் பெற்றுக்கொள்ளாத மிக வேதனையோடு கண்ணீரோடு நீங்க திரும்பி வீட்டுக்கு வந்திருக்கலாம். அநேக நேரத்துல வீட்டுக்கு போகலாமா, இல்ல வேற எங்கவாவது போயிடலாமா என்று கூட உங்க உள்ளத்துல அநேக நேரத்துல கவலை கொண்டு வந்திருக்கோம். ஆனா ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்க கண்ணீரை துடைக்க போகிறார், உங்க துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற போகிறார். நம்ம ஆண்டவரை தேடி போய் விசுவாசத்தோடு அவரிடத்துல நமக்கு என்ன தேவையா இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்துல நீங்க கேட்கும் பொழுது கர்த்தர் சொல்றார், மகனே, நீ விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது நிச்சயமா உன்னை நான் ஆசீர்வதித்து உன்னுடைய தேவைகளை நான் சந்திப்பேன் என்று இயேசு வாக்கு கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தரை தேடி போன ஒரு முகம் கூட வெக்கப்பட்டு போனதே சரித்திரமே கிடையாதுங்க. ஆண்டவரை தேடி போன ஒவ்வொரு உள்ளத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அவங்களுடைய குறைகளை ஆண்டவர் போக்கியிருக்கிறார். நன்மையான ஈவுகளை பரத்திலிருந்து கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்றைய விசுவாசிங்க, அநேகரை தேடி போனதை விட்டுடுங்க. இயேசு கிறிஸ்துவை முழு உள்ளத்தோடு விசுவாசத்தோடு இந்த நிமிஷம் நீங்க தேடுங்க, கேளுங்க, தட்டுங்க. இயேசு உங்களுக்கு திறக்க ரெடியா இருக்கிறார், கொடுக்க, ஆசீர்வதிக்க தேவன் பெரியவராய் காணப்படுகிறார். இன்றைய விசுவாசிங்க, விசுவாசத்தோடு அப்பா, என் தேவைகள் குறைகள் எல்லாம் உங்க கிட்ட வைக்கிறப்பா, என் சூழ்நிலையை மாற்றுங்க என்று சொல்லி அப்பாவுடைய சமூகத்துல நீங்க செபித்து உண்மையாய் கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்க செபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஏன் கேட்டுட்டு இருக்கிறீங்க? ஏசப்பா கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இனி உங்ககிட்ட கேட்பேன், ஆண்டவரே உம்மை நோக்கி பார்ப்பேன் என்று விசுவாசத்தோடு கர்த்தர் கிட்ட கேளுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார்.